சம்பந்தப்பட்ட எல்லா பேரழிவுகள் பி அலர்ட். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹை மேக்னிடியூட் 60ல எரிமலை ஜப்பான்ல ஒரு இன்சென்ட், 3ஆம் உலக யுத்தம், 5 crores மேல டெத்ஸ், எக்கனாமிக்கல் வீழ்ச்சி, பூமி அதிர்வு, பிளேன் கிராஷ், எரிமலை அதிகமாக ஸ்ட்ரீட்ல மறித்து போகிறது. சவுத் கொரியா, ஜப்பான் ஃபயர் டிசாஸ்டர், மவுண்ட் எவரெஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, ஃபயர் டிசாஸ்டர். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2026 வருஷத்துல நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள, புதிய நாளுக்குள்ள நம்ம எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்க போகிறது என்று தீர்க்கதரிசனமான வார்த்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மூலமா பேசின சில காரியங்கள் NJPH பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல நான் தெரியப்படுத்த போகிறேன். சில காரியங்கள் அவர் எனக்கு தரிசனம் மூலமா பேசினாரு. சில விஷயங்கள் காரியங்கள் சொப்பனத்தின் மூலமா பேசினாரு. சில விஷயங்கள் வேத வார்த்தைகள் மூலமாக என்னோட பேசினாரு. இந்த காரியங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தினாரு ஏசப்பா. ஸோ அதனால இந்த ப்ராப்பர்சியில் நான் NJPH பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனம் இந்த வருஷம் 2026 வருஷத்துல என்னென்னலாம் நடக்க போகுது என்று தெரிந்து கொள்ள எல்லோருக்குமே விருப்பமாக இருக்கு, எல்லாருக்குமே ஆர்வமாகவும் இருக்கு. ஆனால் நமக்கு ஹோலி பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சாச்சு. ஸோ நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றதும் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்க போகுதுன்றது ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. தேவ சமூகத்தில் உட்காந்து தியானம் பண்ணி ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியப்படுத்தினாரு. இது வெறும் NJPH பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது. யாரெல்லாம் இந்த செய்தியை, இந்த மெசேஜை, ப்ராப்பர்சி மெசேஜை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 வருஷத்தின் வாக்கு தத்துவம், அந்த வசனம் சொந்தமாக போகுதுன்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷம் ப்ராப்பர்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை நீங்க பிரவேசிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. 2026 வருஷத்தின் முதல் நாளுக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த வருடம் முழுவதும் எங்களை எல்லோரும் நீங்க நல்லபடியாக நீங்க நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஏசப்பா, 2025 வருஷத்துல நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை நித்தமும் நீர் நடத்தினதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த வருஷம் 2026 வருஷத்துல ஆண்டவரே எங்க கூடவே நீங்க இருந்து நீங்க வழி நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. எல்லோரையும் ஆண்டவரே நீங்க ரட்சிக்க போகிறதுக்காக நன்றி. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்கள் தாக்குதல் வந்தாலும், எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும் எங்க மத்தியில நீங்க கூடவே இருந்து ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சுத்தி என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், உபதிரவங்கள் வந்தாலும் சரி, கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, இயற்கையின் பேரழிவுகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பு வராது என்று நீ சொன்னீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வருஷம் NJPH பிள்ளைகளுக்காக ஆண்டவரே 2026 வருஷத்துல இந்த வருஷம் ஆண்டவரே நீங்க கொடுக்க போற வாக்கு தத்துவம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஜெனசிஸ் ஆதியாகமும் 26 அதிகாரத்துல 29 வசனம். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி நாங்க இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும், இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனுடைய மகிமைகளை புறஜாதிகளுக்கு காணும்படியாக எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா.
ஏசப்பா உங்களோட திருவுல சித்தத்தின்படி நடக்கட்டும் சுவாமி. நீர் சொன்னீர் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை எழுப்புதலுக்கு நீங்க கொண்டு வாங்கள் ராஜா. ஏசப்பா எல்லோரையும் உம்முடைய ஆவினால் நிரப்புங்கள் ராஜா. தேசத்துல எழுப்புதல் வரட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீர் ஆசீர்வதிக்கணும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு 2026 வருஷத்துல என்ன நடக்க போகிறது என்று குறித்து ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு 2026 வருஷம், இந்த ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எல்லோரும் விழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பி அலர்ட்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் எல்லோரும் ஆயத்தமாக இருப்போம். தேவ பிள்ளைகளுக்கு வரும் பாடுகள் அதிகமாகவே இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. எப்படி நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள எப்போதோ தங்கியிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயங்களை சில சத்தியங்களை தேவ ஆவியானவர் NJPH பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நான் இன்னைக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட டெஸ்டிமனி நான் யாருன்றது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தெரியப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் சுமிதா பிரகாஷ். நான் ஒரிஜினலி கேத்தலிக். 2019 மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி எனக்கு ஜூலை 3 நடந்தது. 1 கிலோக்கு மேலே டியூமர் கட்டி இருந்தது. 2 மணிக்கு என்னோட உயிர் பிரிந்தது. அந்த நேரத்தில் ஒரு 100 சூரியனோட வெளிச்சத்தில் ஏசப்பா வந்தார். அவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. மரித்த எனக்கு அவர் உயிர் கொடுத்தாரு. என்னோட சரீரம் அந்த ஓடி தேட்டரில், ஆப்ரேஷன் தேட்டரில் என்னோட சரீரம் படக்க வச்சிருக்கிறாங்க. அதில் 1 கிலோக்கு மேலே டியூமர் கட்டியை எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னோட சரீரத்தை விட்டு என்னோட ஆத்மா வெளியில் வந்தது. நான் என்னோட ஸ்பிரிட்டில் தான் அவரை பார்க்குறேன். அவர் அப்படியே என்னை லிஃப்ட் பண்ணி ராஜ்யத்துக்கு, பரதேசத்துக்கு கொண்டு போறாரு. மத்தேயு 11:27 படி என்னை கொண்டு போறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. படி ஏறி தான் நான் போறேன். அங்கே போறக்குள்ளோ அவரோட கை என்னை பிடிச்சு கொண்டே போனாரு. அதுக்கப்புறம் கேட் திறந்தது. உள்ளே போய் அங்கே உள்ள காட்சிகளெல்லாம் நான் பார்க்குறக்குள்ளோ அது ரொம்பவே நல்லாவே இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், மரங்கள், பழங்கள், கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸ் எல்லாம் அத்தனையும் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் எனக்கு 2014 2016 2 குழந்தைங்கள நான் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு இழப்புகள் நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் எனக்கு என்னோட மூத்த மகளுக்கு 2 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. இந்த ஒரு காரணத்தில் எனக்கு ரொம்பவே மன அழுத்தம் மரணத்தை நோக்கி எனக்கு அந்த சமீபமாக இருந்தது. மரணமே சமீபமாக இருந்தது. ஏசப்பாவுக்கு நான் அந்த இடத்துல கேட்குற பாரடைஸில், ஏன் ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி பாடுகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2வது குழந்தை 1 மாதம் முழுசாக பிறந்த குழந்தை 1 மாதம் வெண்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. இயற்கையான காற்று அவள் சுவாசிக்க முடியல, செயற்கையான காற்று தான். ஸோ அது ரொம்பவே எனக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது. அந்த மகளை நான் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் 3வது மகள் வயிற்றிலே 7 மாத குழந்தை, ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தம் ஏற்றுனாங்க. 8ஆம் மாதத்தில் அந்த குழந்தையும் வயிற்றிலே இறந்து போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி நான் கேட்குறக்குள்ளும் 3ஆம் வானத்திலேருந்து இன்னொரு பயங்கரமான ஒரு குரல், சங்கீதம் 29வது அதிகாரத்தில் ஒரு கணீரமான குரல், ஃபாதரோட குரல், பிதாவோட குரல், 3ஆம் உலகத்திலேருந்து அந்த குரலை கேட்ட உடனே பயமும் நடக்கமும் அந்த நேரத்தில் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, குரல் மட்டும் தான் கேட்டு, உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் சாபமாக உன்னை அண்டியதுன்னு சொல்லி பக்கத்தில் ஏசப்பா நிற்கிறாரு. அவரும் தெரியப்படுத்தினாரு.
மத்தேயு 5:17 படி தீர்க்க தரிசனங்களை நியாய பிரமாணங்களை நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்றத்தான் வந்தேன்னு சொன்னாரு. ஸோ எனக்கு என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு தெளிவாக எனக்கு தெரியப்படுத்தினாரு. யாத்ராகமும் 34:7 படி 3 தலைமுறைக்கு தேவன் வந்து விசாரித்து 4வது தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு பண்ணியிருக்கிறார். ஸோ எனக்கு இது புரியவும் வைத்தாரு. புரிய வைத்து எனக்கு வந்து அவரோட வேலையை கொடுத்தாரு. நீ போய் என்னுடைய கட்டளைகளை பற்றி தெரியப்படுத்து, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னோட நியாய தீர்ப்பை பற்றி தெரியப்படுத்து அப்படின்னு வந்து ஃபாதரோட குரல் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட 2 குழந்தைங்கள அவரே பார்த்துக்கிறேன்னு வேற சொன்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பக்கத்தில் ஏசப்பா நின்றுட்டு இருந்தாரு. அவர் தான் தெரியப்படுத்தினாரு, என்னோட அன்பின் ஆவினால மனதுருக்கத்தின் ஆவினால உனக்கு நான் நிரப்புகிறேன். நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றியோ உன் மூலமா என்னோட வல்லமையை பாய்ந்து அவங்க வந்து தேவனுடைய அன்பை வந்து காண்பார்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா கிருபாதார வரங்கள்னால என்னை நிரப்புனாரு. கார்டினல் ரெவரல் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா அவர்கள்ட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். வேத வசனத்தை வந்து படிக்க ஆரம்பித்தேன். 7 வருஷமா அவரோட ஊழியத்தை நான் செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏராளமான சாட்சிகள் தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் என்ற சேனல்ல நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நிறைய சாட்சிகள் இருக்கும். HIV பேஷண்ட்டுங்கோ ஹீலிங் நடக்கிறது, கேன்சர் பேஷண்ட்டுங்கோ டெட் பெட்லேருந்து எழுப்பி இருக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள், அது வேலை விஷயங்கள் ஆகட்டும், பிஸ்னஸ் காரியங்கள் ஆகட்டும், ஃபேமிலி விஷயங்கள் ஆகட்டும், இல்லை கெட்ட பழக்க வழக்கங்களை பாதிக்கப்பட்டுங்க ஒரு புது மனுஷனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம், இது போல விஷயங்கள் ஏராளமான சாட்சிகள் தேவ ஆவியானவர் வல்லமையா NJPH மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்காக நான் இந்த தருணத்தில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2019 2021 வரைக்கும் இந்தியாவில் வல்லமையா நடத்தினாரு. 7 வருஷம் இந்த ஊழியம் எங்களுது. 2022 மலேசியா தேசத்தில் வல்லமையாக நடத்தினாரு. மலேசியா தேசத்தில் நம்மளோட சபை இருக்குது, NJPH சர்ச் இருக்குது. 2023 வந்து இந்தோனேஷியாவில் வந்து எனக்கு மிஷினரி ஒர்க்கு கொடுக்க ஆரம்பித்தார். 2024 ஸ்ரீலங்கா தேசத்தில் எல்லையை விஸ்தாரம் பண்ணினார். 2025 டென்மார்க் தேசத்தில் எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இப்போ நம்ம வந்து 2026 வருஷத்தில் இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து இருக்கிறோம். அதுக்காக இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த போன வருஷம் 2025 எனக்கு வந்து நிறைய சமூக சேவை பண்ணதுனால ஹிஸ்டாரிக்கல் உமன் என்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் ட்ரூ ஹியூமானிட்டேரியன் ஸ்பிரிட் என்ற ஒரு அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து அங்கீகாரம் பெறணுன்றதுக்காக ரெவரண்ட் டாக்டர் என்ற ஒரு அங்கீகாரமும் எனக்கு கிடைத்தது. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து NJPH மினிஸ்ட்ரி திருநெல்வேலியில் ஆரம்பித்து சென்னை, மங்களூர், மலேசியா தேசத்தில் இயங்கி கொண்டு வருகிறது. நானும் என் கணவரும் காஸ்பல் மெசேஜை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹஸ்பண்ட் வந்து டென்மார்க்கில் காஸ்பல் மெசேஜில் ஷேர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈவன் US கூட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது வந்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் இருக்கிறது மலேசியா தேசத்தில். ஸோ ஆண்டவர் வல்லமையாக நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. 7 வருஷம் எவ்வளோ அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை வந்து காமிச்சு நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸில் நிறைய சாட்சிகளை கொடுத்து ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அவரோட மகிமையை வெளிப்படுத்த நிறைய சாட்சிகள் சம்மந்தப்பட்ட நபர்களே வந்து பேசியிருப்பாங்க. எல்லாரும் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் சேனலில் இருக்கிற சாட்சிகள் நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து 50 தையலுக்கு மேலே அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அவரோட அச்சடியாளங்களை என்னோட சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ லிங்க் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஏன்னா இந்த ப்ராப்பர்சி வந்து உலக அளவில் எல்லா மக்கள் பார்க்கறதுனால நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே நேரத்தில் வந்து இந்த லிங்கை வந்து நான் இதில் ஷேர் பண்ணுவேன் வித் பிக்சர்ஸோடு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் 2026 வருஷம் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வாக்குத்தத்த வசனம்
முதல்ல நம்ம படிப்போம். வாக்குத்தத்த வசனம் ஜெனசிஸ் ஆதியாகமம் 26:29. அல்லேலூயா. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமென். NJPH பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் என்ன வார்த்தை கொண்டு பேசினார்னாக்கா, NJPH பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியப்படுத்தினார். இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பல மணி நேரம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வருஷம் 2026 என்ன ஏசப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுக்க போறீங்க சொல்றக்குள்ளோ, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றக்குள்ளோ, அது கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் 2026 வருஷம், இந்த வருஷத்துல 12 மாதங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சில விஷயங்கள், இது ஸ்பிரிச்சுவல் கம் சயின்ஸ் ரெண்டும் கலந்து தான் நான் இன்னைக்கு தெரியப்படுத்தலான்னு இருக்கிறேன். வேத வார்த்தையில என்ன நடக்குதோ என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் நடக்கும். சில விஷயங்கள் சயின்ஸ் மூலமா தெரியப்படுத்தினாலையும் எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இறைவன் கையில தான் இருக்குதுன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பேரழிவுகள் எல்லாமே வரப்போறது உறுதி. பூமி அதிர்வு ஆகட்டும், ஃப்ளட் ஆகட்டும், பெரும் வெள்ளம், காட்டு தீ ஆகட்டும், புதிய வைரஸ் ஆகட்டும், யுத்தங்கள், டெக்னாலஜி, AI டெக்னாலஜி, நெட்வொர்க் துண்டிக்கப்படுற விஷயங்கள், பொருளாதார வீழ்ச்சி, இது போல விஷயங்கள் அத்தனையும் 2025 வருஷத்துல தெரியப்படுத்தியாச்சு ப்ராப்பசியில. அதே நேரத்துல 5 கோடி ஜனங்கள் மறிக்குவாங்கன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். எல்லாமே துல்லியமாக நடந்தது. ஸோ ஆண்டவர் தெரியப்படுத்தினார் 2025 வருஷத்துல ப்ராப்பசியில 5 வருஷத்துக்கு உண்டான தீர்க்க தரிசன விஷயங்கள் தெரியப்படுத்திட்டேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஸோ எல்லாருமே 2025 வருஷம் ப்ராப்பசி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். எப்படிப்பட்ட பேரழிவுகள் வந்தாலும், பஞ்சங்கள், பட்டினி, பசி இருந்தாலும், அவரோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பேர் மாறவே மாறாது. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. மல்கியா 3:6 படி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை என்று NJPH பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நமக்கு நாம் சொந்தமாக்கி கொள்ளுவோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு 2026 வருஷத்துல NJPH பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அதை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அங்கீகாரம் வர வேண்டுமானால் நம்முடைய பழைய பாவ மனுஷன் செத்து புதிய மனுஷனாக வேண்டும் என்று கர்த்தர் தெரியப்படுத்தினார். அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்புக்குண்டான மீட்பு நமக்கு கிடைக்கும். 1 யோவான் 1:7 படி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஸோ இது போல விஷயங்கள்ல நம்ம பண்ணா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 10:22 படி, கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது, அதோட கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார் என்று தெரியப்படுத்தினார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருந்தா மட்டும்தான் நமக்கு அடைக்கலமாக ஆசீர்வாதமாகவும் இருக்கும், சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ எண்ட் டைம்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். மழை தூறல் ஆரம்பித்து விட்டது என்று நான் 2025 வருஷத்துல தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருந்தேன். இப்போ தூறல் கிடையாது, மழை ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2025 ப்ராப்பசியில 5 கோடி ஜனங்கள், அதாவது 50 மில்லியன்
பீப்புளோட டெத்ஸ் ஆகுதுன்னு தெரியப்படுத்தியிருந்து இது அத்தனையோ துல்லியமாக நடந்தது. கொள்ளை நோய் ஆகட்டும், இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவுகள், யுத்தங்கள், காட் என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாமே நடந்தது. ஆனால் NJPH பிள்ளைகளுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்திருந்தாரு. NJPH பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அவங்களோட வீட்டார்களும் அவர் பாதுகாப்பாக வைத்திருந்தார். ஸோ அதுக்கு விட்னஸ் நான் தான். ஸோ NJPH பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த தருணத்தில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கண்டினியூஸாக ஹோலி பைபிள் இருக்கணும். சங்கீதம் 91 படிக்கணும், கட்டாய படிக்கணும். இந்த வருஷமும் அதுதான் நீங்கள் பண்ணணுன்றதும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதே நேரத்தில் NJPH பிள்ளைகள் போன வருஷம் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்த வருஷமும் எல்லாரும் படிக்கணுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்குன்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஒருவேளை படிக்க தெரியலன்னாக்கா NJPH மினிஸ்ட்ரியில் நம்ம சேனல்ல ஒவ்வொரு தெய்வ வார்த்தைகள் நாங்கள் பேசியிருப்போம். அது நீங்கள் பாருங்க. ஹல்லேலூயா, அது நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கட்டாயம் குடும்ப ஜெபம் நம்ம பண்ணணும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்மோடு அவர் உலாவுவாரு. நம்ம ஜபிக்கிற நேரத்தில் நம்மோடு அவர் இருப்பாரு. நம்ம ஜபங்களை கேட்பாரு. நம்மோடு அவர் வாசம் செய்வாரு. நம்மளோட இருதயத்தில் அவர் குடியிருப்பாரு, தங்கி இருப்பாரு. இதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றதும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ அதனால நீங்க எல்லாருமே 2025 வருஷத்து ப்ராப்பர்சி நீங்க பாருங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு உண்டான விஷயங்களை அவர் துல்லியமாக தெரியவும் படுத்தியிருக்கிறேன்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் சயின்ஸ் கம் ஸ்பிரிச்சுவலாக தான் நான் பேச போகிறேன். ஹோலி பைபிளில் என்ன நடந்ததுக்கு, என்ன எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி இந்த காலகட்டத்தில் இந்த தருணத்தில் சயின்டிஃபிக்காக அது ரிலேட் ஆகுதுன்றது குறித்து என்னோட தேவ ஆவியானவர் சில விஷயங்கள் தெரியப்படுத்தினார். குளோபல் ஈவில் ஸ்பிரிட், இந்த விஷயம் அதாவது ஜேசபெல் ஆவி எங்குமே உலாவி கொண்டிருக்கு, சபைகளை உடைத்து கொண்டிருக்கு. அந்த ஆவி நுழைந்த உடனே சத்திய வார்த்தைகள் கேளாமல் போய்விடும். காதுகள், கண்கள் கட்டப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் NJPH பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை காமிச்சு எங்களுக்கு படிக்கவும் வச்சாரு. அதனால NJPH பிள்ளைகள் விழித்து கொண்டோம். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனி வரப்போற ஆண்டு எவ்வளோ பயங்கரமாக கொடியமாக இருக்கும்னாக்கா, நிறைய யுத்தங்கள், அந்த சத்தங்கள் நான் கேட்டேங்க. யுத்தங்கள், குண்டு வெடிப்பு, இது போல விஷயங்கள் சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சு அது விஷயங்களும் ஆண்டவர் தரிசனத்தில் அப்படியே காமிச்சாரு. வளர்ந்த நாடுகளில் யுத்தங்கள் தீவிரமாகும் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. நமக்கு பாதுகாப்பு ஏசப்பா தாங்க. நமக்கு பாதுகாப்பு ஏசப்பா தான். இந்த 2026 வருஷத்துல இந்த யுத்தங்கள் பொதுவாக எப்படி ஆரம்பிக்கும்ன்றதும் தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி டெரரிசம் டெரரிஸ்ட் பீப்புள் ஹைஜாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏசப்பாவோட பாதுகாப்பு இருந்தால், அவரோட கூட நம்ம வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. மிகப்பெரிய பேரழிவு இந்த வருஷம் நடக்க போகுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும், சூறாவளி ஆகட்டும், சுனாமி ஆகட்டும், நிலச்சரிவுகள் ஆகட்டும், அர்த்குவேக், பூகம்பம் 8.0 9 பாயிண்ட் வரைக்கும் அந்த மேக்னிடியூட் ஹை மேக்னிடியூட் இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. மண்ணுக்குள்ளவே மனிதர்கள் புதைந்து விடுவாங்க. பெரிய பெரிய கிராமங்கள், நகரங்கள் அத்தனையும் மறைஞ்சிடும், மண்ணுக்குள்ளவே மறைஞ்சிடும். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2026 வருஷம் நடக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. நம்ம குடும்பம் ப்ரொடெக்ட் ஆகணும்னா, பாதுகாப்பு இருக்கணும்னாக்கா நமக்கு ஏசப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட ரட்சிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப அவசியம் என்றது
தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இனி வரப்போற ஆண்டுகள்ல அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி நடக்க போகுது. அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் 1 யோவான் 2:18 சொன்ன மாதிரி அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் இப்போ வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு, அதாவது ஆன்டி கிரைஸ்டோட ஆட்சிக்கு. இவங்க வந்து 1 யோவான் 2:22 பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் பிதாவோட கட்டளைகள் கற்பனைகளை மறுதளிக்கிற கூட்டம், ஏசப்பாவோட வழிகள் போதனைகளை மறுதளிக்கிற கூட்டம். இந்த கூட்டம் தான் அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்க வேற யாரும் கிடையாது, நம்மிலிருந்து பிரிந்து போனவர்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 1 யோவான் 2:19 நம்மிலிருந்து பிரிந்து போனவர்களும் தெரியப்படுத்தினாரு. ஏசப்பா தேவை, அவரோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவை. ஆனா கட்டளைகள் கற்பனைகளை வந்து நாங்க கடைபிடிக்க மாட்டோம் என்றது போறதுனால நியாய தீர்ப்பு நாள் ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இவர்கள் மத்தியில தான் நம்ம எல்லாரும் இந்த வருஷம் வாழ போகிறோம்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனாலும் நமக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு ஏசப்பால்னால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 மிகப்பெரிய டெத்ஸ் நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதே நேரத்தில் எசேக்கியேல் 37, 38, 39 என்ன சொல்லப்பட்டிருக்குதோ கடைசி காலகட்டத்தில் அதுதான் நடக்கும்ன்றது தெரியப்படுத்தினாரு. இஸ்ரவேலுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தேசங்கள் வந்து யுத்தங்கள் வந்து எழும்ப போகுதுன்னு தெரியப்படுத்தினாரு. எசேக்கியேல் 38:8 இஸ்ரவேல் நடுவில் யுத்தங்கள் வார் நடக்க போகுதுன்னு தெரியப்படுத்தினாரு. கடைசி காலகட்டத்தில் நடக்க போற விஷயங்கள் அத்தனையும் எசேக்கியேல் 37, 38, 39 எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக உலகமே எதிர்த்து நிற்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. மத்தேயு 24 என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் நடக்க போகுதுன்றதும் தெரியப்படுத்தினாரு. டேனியல் 7:9 2060 மொத்த உலகமே அழிய போதுன்றது எனக்கு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ அதனால வந்து நம்ம எல்லோருமே ஆயத்தமாக இருக்கவும், அவரோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கு. துல்லியமாக பேசுற தேவன் ஜபங்கள் மூலமா நம்ம இந்த காரியத்தை வந்து நம்ம மாற்ற முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. உலகமே இயற்கையின் பேரழிவுகளை வந்து மாட்டிக்கொண்டிருக்குதுன்றது தேவ ஆவியானவர் காமிச்சாரு. ஸோ சில நாட்கள்ல சில கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்பவே கூலாக இருக்கும், தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும். சில கண்ட்ரீஸ்ல வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், ஸ்னோஃபால்ஸ் இருக்கும். இப்படி 4-5 மாதம் தொடர்ந்து இருந்தால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இயல்பான வாழ்க்கை இருக்காது, நேச்சுரலான வாழ்க்கை இருக்காது. ஸோ இது போல விஷயங்கள் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இந்த 2026 இருக்கும்ன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம எல்லோருமே இஸ்ரவேல் நாட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணோன்னு தேவன் தெரியப்படுத்தினாரு. ஏன்னா ஜெருசலேம் வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சமான நகரம், மகாராஜா நகரம். ஜெருசலேம் பத்தி அவர் வந்து நிறைய காரியங்கள் வந்து அவர் வந்து தெரியப்படுத்தினாரு. ஒலிவு மலை அதுல வந்து விரிசல் வந்திருக்கு, இப்போ இல்லைங்க, அது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விரிசல் வந்திருக்கு. ஆனா அந்த ஒலிவு மலையில தான் ஏசப்பா வந்து 2வது வருகையில அவர் வந்து நிக்க போறாருன்னு வேதத்துல தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய வந்து மலைகள் வந்து விரிசல் வந்திருக்கு, ஆப்பிரிக்கால வந்திருக்கு. இப்போ சமீபத்துல வந்து எவரெஸ்ட் மவுண்டன்லயும் விரிசல் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதெல்லாம் வைத்து சயின்டிஸ்டுங்க வந்து இல்ல ஒலிவு மலையில வந்து எல்லா இடத்துலயும் விரிசல் வந்திருக்குதுன்னு தெரியப்படுத்தினாலையும், ஆனா வேதத்துல இந்த மலைகள் எல்லாம் பேசப்படலைங்க, ஒலிவு மலை மட்டும் தான் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் இறைவன் வந்து 2வது வருகையில அவர் கால் வைக்க போறாருன்னு செக்கேரியா 14:4 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை வந்து நம்பித்தான் ஆகணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிறைய நாடுகள் 128 நாடுகள் வந்து விரோதமாக எழும்பும். அந்தி கிறிஸ்து வந்து எந்த நாட்டுல இருந்து வரப்போறான்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியன்ல வந்து வரப்போறான்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஜெகரியா 12:6 ஏசப்பா அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு, சீக்கிரமாக அவர் வரப்போறாரு, உலகமே அல்லோலம் கல்லோலம் ஆக போது, ஜெருசலேமுக்கு விரோதமாக எழும்புகிற விஷயங்கள் எத்தனை நாடுகள் எழும்புகிறாங்கன்றது இந்த அதிகாரத்துல இருக்கு. ஜெகரியா 12:3-4 ஜெருசலேமுக்கு விரோதமாக 128 நாடுகள் விரோதமாக எழும்புன்னு சொல்லி டாக்குமெண்ட்ரிகள் தெரியப்படுத்தி இருக்குது. ஆனா நமக்கு ஜெகரியால 12ஆம் அதிகாரத்துல 3-4 எத்தனை கண்ட்ரிஸ் எழும்ப போறாங்கன்றது துல்லியமாக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ நமக்கு நடக்க போறது அத்தனையும் வேதத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டாச்சுன்றது தேவ ஆவியானவர் துல்லியமாக தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனி வரப்போற ஆண்டு உபத்திரவத்தின் ஆண்டு. அது நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாக இருந்து அலர்ட்டாக விழித்து கொள்ளுங்களும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 3-4 வரப்போகிறவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஜெருசலேம் தான் இனி வரப்போற நாட்கள்ல உலகத்துக்கே கேபிட்டல் ஆக போகுது, உலகத்துக்கே தலைநகர் ஜெருசலேம் ஆக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஏன்னா அதுதான் நித்திய நகரம். அந்த ஜெருசலேமுக்கு விரோதமாக எத்தனை நாடுகள் எழும்பினாலையும் தேவன் அத்தனை நாடுகளும் அழிக்க போறான்னு தெரியப்படுத்தினாரு. எசேக்கியேல் 37 அவருக்கு சைனைகள் கம்மியா இருந்தா அவர் என்ன பண்ணுவார்னா மரித்தோர்களை எழுப்புவார். அந்த எலும்புகளை எழுப்பி சைனியர்களாக மாத்தி அத்தனையும் விரோதிகளை அத்தனை பேரையும் அவர் டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஸோ எல்லாருமே வேர்ல்டே உலகமே ஜெருசலேமுக்கு எதிர்த்தாக நிற்கும் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. யோவேல் 1:6 படி ஜெருசலேமுக்கு அகேன்ஸ்டாக எந்த கண்ட்ரி வரப்போகுதுன்றது, எப்படிப்பட்ட ஒரு மிருக சிம்பல் இருக்க போகுதுன்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நாடு வல்லரசு நாடாக இருக்குதுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுல எப்படிப்பட்ட ஒரு மிருகம் இருக்குதோ அந்த நாட்டின் கொடி அப்படிதான் இருக்கும்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். யோவேல் 1:6 சொல்லப்பட்டது போல அதே நேரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 படி முத்திரைகள் போடப்படும், இந்த வல்லரசு நாடுதான் முத்திரைகள் போடப்படும் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. டேனியல் 7:21 படி அந்தி கிறிஸ்து எந்த நாட்டில இருந்து வரப்போறானா யூரோப்பியன் யூனியன்ல வரப்போறான்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இது உபத்திரவத்தின் ஆரம்பமும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஆயத்தமாகணும், எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வரணும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 7-8 படி அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 8 நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினால் நாசம் பண்ணுவார் அப்படி தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அவர் நாசம் பண்றதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றது தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ அதனால NGPH பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும், அநேகருக்கு சத்தியத்தை தெரியப்படுத்தணும். சத்தியத்தை தெரிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3rd World War ஆரம்பித்து விட்டது. யூரோப்பியன் யூனியன்ல ஒரு ராஜா வல்லரசு ராஜாவாக எழும்ப போறான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்க போறான், ஆட்சி பண்ண போறான்றது தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு அவரோட 2வது வருகை தெரியாது, அதாவது குமாரனுக்கு தெரியாது. பிதா தவிர குமாரனுக்கும் ஏஞ்சல்ஸ்க்கு யாருக்குமே தெரியாதுன்னு மத்தேயு 24:36 எழுதப்பட்டிருக்கு. ஆனா மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு தெரியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். எபேசியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரத்துல 20-23 தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதனால முதல்ல ராப்சர் தான் வரப்போகுதுன்றது
தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல 51 54 சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இயேசு உள்ளத்துல இருக்க வேண்டும் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. 2026 வருஷத்துல நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்கள் 2025 2030 மூன்றாம் உலக யுத்தம் சக்தி வாய்ந்த நாடுகள் நடுவில் நடக்கின்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஜெர்மனி தலை எடுக்கும், யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. நடக்க போகிற யுத்தங்கள் சைனா தைவானுக்குள்ள நடக்கும், அமெரிக்கா ரஷ்யாக்குள்ள நடக்கும், இஸ்ரேல் பாலஸ்தீனாக்குள்ள நடக்கும், ஈரான் ஈராக் வார் நடக்கும். இப்படி இந்த மாதிரி வல்லரசு நாடான நாடுகள் தலை எடுக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு பாம்பு வெடிக்கும்ன்றது தெரியப்படுத்தினாரு. அதனால முன்னெச்சரிக்கையாக இயேசுவை நம்ம எல்லோரும் அண்டிக் கொள்ளுவோம்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. யோவேல் 1:15 யூரோப்பியன் யூனியன்ல அந்தி கிறிஸ்துவ குறித்து தேவ ஆவியானவர் இப்படியாக தெரியப்படுத்தினாரு. கர்த்தரோட நாள் சமீபமாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல் வர வேண்டும் தெரியப்படுத்தினாரு. இந்த உபத்திரவத்தின் ஆட்சி 3 வருஷம் நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் 3 வருஷம் கிரேட் ட்ரிபுலேஷன் அந்த மாதிரி இருக்கும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மூலமாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதில் நம்ம வர முடியும்ன்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. மேத்யூ 7:11 அப்போஸ் நடவடிக்கை 2:17-18. ஸோ இதில் தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபம் பண்ணால் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவர் நிரப்புனா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம வர முடியும்ன்றது தெரியப்படுத்தினாரு. 2026 வருஷம் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் வரும் அதிகமாக இருக்கும், எல்லா இயற்கையின் சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் இருக்கும். இது ஹோலி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மோர் தென் 5 crores மேல டெத்ஸ் ஆகும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆன்டி கிரைஸ்ட், 1 வேர்ல்ட் 1 கரன்சி இருக்க போது. இந்த முத்திரை நம்ம வலது கையிலையும் ஃபோர்ஹெட்லையும் போட போவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்துல 13, 16, 18. வெளிப்படுத்தின விசேஷம் 13 7, 8 சொன்ன மாதிரி அவனோட ஆட்சியில இந்த போல விஷயங்கள் நமக்கு போடப்படும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த முத்திரை போடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல்ல தான் நமக்கு பாதுகாப்புன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மத சார்ந்த விஷயங்கள்ல சண்டைகள் நடக்கும், தேவ பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுவாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகள் உண்டுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்ததாக 2026 வருஷம், இந்த வருஷம் நம்ம எல்லோருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால இயேசு தான் நமக்கு சுகம், ஐஸ்வர்யம், செழிப்பு, பாதுகாப்பு எல்லாமே அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. அடுத்ததாக 2026 வருஷம், இந்த வருஷம் சுத்திகரணம் பண்ண வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையில் வாழ வேண்டும், ஒழுங்கு நீதியாக நடக்க வேண்டும் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி நம்ம நடக்கணும், எப்படி வாழணும்ன்றது பிலிப்பியர் 4 அதிகாரத்துல 8-9 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது போல நம்ம வாழணும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக யோவேல் 2:16 படி மணவாளன் எப்படி வருவான்றது நடு வானத்துல வருவாரு அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருப்போம். பாவ அறிக்கை பண்ணி முதல்ல நம்ம பரிசுத்தமாக வேண்டும். ஆவி ஆத்ம சரீரத்தை ஏசப்பா ஆட்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏஐ டெக்னாலஜி இது அதிகமாக இருக்கும். அதுல சூப்பர் இன்டெலிஜென்ட் நோவல் பேட்டில் அட்டாக்ஸ் நடக்கும். ஹைடெக் டெக்னாலஜி மூலமாக அதிகமாக டிஸ்ட்ராய் ஆகும், கண்ட்ரீஸ்கள் டிஸ்ட்ராய் ஆகும். நிறைய பில்டிங் டிஸ்ட்ராய் ஆகுது நான் பார்த்தேன், விஷன்ல பார்த்தேன். அதே நேரத்தில் இன்டர்நெட் கட் ஆகும். மறைமுகமாக எக்கனாமிக்கல் வீழ்ச்சி கிடையாது, டைரக்டாக எக்கனாமிக்கல் வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி நடக்கும்ன்றது தேவன் தெரியப்படுத்தினாரு. ஒவ்வொரு நாடுக்குள்ள சண்டைகள், பொறாமைகள்
தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 ஒரு சின்ன புக்கை கையில வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு தூதனை காமிச்சாரு. அந்த தூதன் வந்து ஒரு கால் கடல்ல ஒரு கால் வந்து நிலத்துல வைத்து இந்த சின்ன சிறு புத்தகத்தை நீ சாப்பிடுன்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அதை சாப்பிட்றக்குள்ளும் அவர் அதை வாங்கி சாப்பிடுறாரு. அந்த கமெண்ட்மெண்ட் கொடுத்த உடனே அது வாங்கி சாப்பிடுறாரு. அதை சாப்பிட்ட உடனே அவரோட வாய் வந்து தித்திப்பாக ஹனி போல தேன் போல இருந்தது. ஆனால் அது வயிற்றுக்குள்ள போன பிறகு கசப்பாக மாறியது. ஸோ இது எதை குறிக்கிறதுனாக்கா, தேவனோட வார்த்தைகளை நம்ம வந்து சுமக்கும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று சந்தோஷமாகவும் இருக்கும், இன்னொன்று கசப்பாகவும் இருக்கும். ஸோ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பெருமையாக இருந்தாக்கா நமக்கு வந்து கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் உண்டுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 10:10 இந்த காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பூமி அதிர்வு பாகிஸ்தான்ல நடக்கும். அந்த இடத்துல ஃப்ளட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்னு தெரியப்படுத்தினாரு. தேவ ஆவியானவர் எனக்கு வந்து மத்தேயு 24:14 படி நீ போய் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னாரு. ஏசப்பா வந்து அவரோட வருகை எப்படி இருக்கும்ன்றது நான் தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட வருகை தனியா வரமாட்டாரு, அப்போஸ்தலரோடு வருவார். கிங்டம் ஆஃப் ஹெவன் இந்த விஷயம் வந்து பரிசுத்தவான்களோடு அவர் வந்து வருவார். ஏஞ்சல்ஸோடு பரிசுத்தவான்களோடு வரப்போறாருன்னு நான் தெரியப்படுத்தணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இந்த வார்த்தை அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு அவர் சொல்லிட்டே இருந்தாரு. அதை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். அடுத்ததாக ஈராக் வார். இந்த வார் நடந்த கையோட பஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து விவசாயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆயில் விஷயமாகட்டும், முட்டைகள், ஃபுட்டு ப்ரைஸஸ் ரொம்பவே ஹையா இருக்குன்றது எனக்கு தெரியப்படுத்தினார். அடுத்ததாக ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர், ஒரு இன்செக்ட் எகிப்து தேசத்துல வரப்போகுதுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக எரிமலை வந்து ஜப்பான்ல நடக்கும், பிலிப்பைன்ஸ்ல நடக்கும், அர்ஜென்டினால நடக்கும். இதெல்லாம் விஷனோட ஆண்டவர் காமிச்சாரு. இதோட விளைவுகள் earthquake ஆக போகும். அடுத்ததாக சர்ச்ல அட்டாக்ஸ் நிறைய இருக்கும். ஏசபேல் ஆவி வந்து இந்த ஆவி சபையை ஒழிக்கும். ஸோ அது மட்டும் அல்ல, வசனத்தை வந்து அது சத்தியத்தை மறைக்க ஆரம்பிக்கும், பொய்ய வந்து உண்மைன்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா என்ஜிபேஜ் பிள்ளைகளுக்கு ஷெப்பர்ட் தி பீப்புள்னு சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து பிள்ளைகளை மேய்க்கணும், நல்ல மேய்த்து பிதாவோட ஹோலினஸ்க்கு கொண்டு வரணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால மன திருந்தல் ஆகி தேவனுக்கு ஒபே பண்ணணுன்றது நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் என்ஜிபேஜ் பிள்ளைகள் பண்ணணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம வெளிச்சத்துல நடக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு நடக்கணும்னு தெரியப்படுத்தினார். அடுத்ததாக கன் ஷாட்ஸ் சத்தங்கள் நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன். டெரரிசம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும், இது பாப்புலேஷனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும். பிளட் சாக்ரிஃபைஸ் அதிகமாக இருக்கும், அதாவது ஜீவ பலிகள் அதிகமாக இருக்கும். ஜனங்களை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் இந்த பூமியில வரப்போகுதுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ அதனால நம்ம ராப்சருக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். மத்தேயு 24:6-7, மார்க் 13:7-8 இந்த படி யுத்தங்கள் எப்படி நடக்கும்ன்றது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாடும் அகெயின்ஸ்டாக கிங்டம், நேஷனுக்கு அகெயின்ஸ்டா நேஷன் எழும்போன்றது தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 24 19-20 சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு வந்து பூமி அதிர்வு இருக்குதுன்றது தெரியப்படுத்தி இருக்கிறார் இதுல. ஸோ மோர் தென் 9+ வரைக்கும் இந்த அதிர்வு இருக்குன்றது தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிளேன் கிராஷ், இது மூலமா நிறைய ஃப்ளைட்டுங்க வந்து கேன்சல் ஆகும். அடுத்ததாக விமான விபத்துகளை குறித்து சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த விமான விபத்துகள் வரக்கூடாதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ரத்த குடிக்கிற ஆவிகள் நடு வானத்துல திரிகிறது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த காரியம்
எல்லா யூரோப் கண்ட்ரிகளாகட்டும், ஏஷியா கண்ட்ரிகளாகட்டும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கனடா, இது போல விஷயங்கள் வந்து இது போல கண்ட்ரிகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதனால இந்த ஃப்ளைட்டுகளுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். இதுல வந்து நிறைய பேர் பிளான்டா வேற இருந்து அதை வந்து தாக்குதல் நடத்துவாங்க. அதே நேரத்தில் ரத்த குடிக்கிற ஆவிகளும் நடுவானத்துல இருக்குதுன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. வால்கேனோ எரிமலை அதிகமாக இருக்கு. ஒரே இடத்துல 6 வால்கேனோ வந்து வெடிக்கிறது நான் வந்து பார்த்தேன். அடுத்ததாக ஜப்பான்ல எல்லோ ஸ்டோன் வால்கேனோ அந்த எரிமலையை வந்து காமிச்சாரு. ஸோ ஏஷியா வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அதிகமாக விச் கிராஃப்ட் மாந்திரீக கட்டுகள் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் தெரியப்படுத்தினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 படி 3 ஏஞ்சல்ஸை நான் வந்து பார்த்து அதுல ஏசப்பா இருக்குல்ல, ஃபாஸ்டிங் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணாக்கா நிச்சயமா அந்த எக்கால சத்தத்தை நம்மளால கேட்க முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7, வெளிப்படுத்தின விசேஷம் 8:11 படி அந்த சத்தத்தை உபவாசத்தோடு இருக்கிறவங்க கேட்கலான்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம இருக்கணும்ன்றது தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய ஜனங்க வந்து ஸ்ட்ரீட்ல வந்து மறித்து போகிறத வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த காட்டேரிகள், வேம்பயர்ஸ், ஸோ இந்த மாதிரி ரத்த குடிக்கிற ஆவிகள் வந்து பிள்ளைகளை வந்து சாகடிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ட்ரீட்ல விழுந்திருக்கிறாங்க. அது கொள்ளை நோய்கள் மூலமா விழுந்திருக்கலாம், இந்த மாதிரி எப்படி யுத்தங்கள் மூலமா விழலாம், இல்லை இயற்கை பேரழிவு மூலமா விழலாம், இது போல விஷயங்கள் வந்து காமிச்சாரு. அடுத்ததாக சவுத் கொரியா ஜப்பானோட பிளேன் கிராஷ் நடக்க போற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதுவும் பேசஞ்சர் ஃப்ளைட், 200 பீப்புளுக்கு மேலே இருக்கிற ஃப்ளைட்டு, அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 2026 வருஷம் பஞ்சம் வந்து வரப்போகுது. எல்லாம் நிறைய இடத்துல வந்து இது தாக்குதல் நடக்க போகுது. அது மூலமா உலகமே வந்து இதுல பாதிக்கப்படுவாங்கன்றது தெரியப்படுத்தினாரு. ரைஸ் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், வீட் ஆகட்டும், எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அக்ரிகல்ச்சர் விவசாயம் நம்ம பண்ணணும்னு தெரியப்படுத்தினாரு. இதுல வந்து அதிகமாக ஃபேக் ஃபுட்டுங்க தான் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியப்படுத்தினாரு. அடுத்ததாக சில கண்ட்ரீஸ்ல வந்து ஜனங்களே வந்து பிரசிடென்ட்டை அரெஸ்ட் பண்ணணுன்றது அகெயின்ஸ்டாக நிற்பாங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று அகெயின்ஸ்டாக நிற்பாங்கன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அடுத்ததாக ஆஸ்திரேலியால வந்து ஃபயர் டிசாஸ்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ராங் விண்டு வரப்போகுதுன்றது தெரியப்படுத்தினாரு. இதோட தாக்குதல் இட்டாலிக்கெல்லாம் வரப்போகுதுன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்துல மவுண்ட் எவரெஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, பயங்கரமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் காமிச்சாரு. இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 14 இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7-8 இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸோ தலைவர்கள் கனடா தேசத்துல ரிப்பெண்ட் ஆகணும், ஏன்னா ஏசப்பா தான் உண்மையான தேவன்ன்றது நம்பணும்னு தெரியப்படுத்தினார். அடுத்ததாக ஸ்ரீலங்கா இந்தியால வந்து சிக்னஸ், இந்த லங்கில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், கஃப், பிளட்டு, ஃபீவர், ஹை ஃபீவர், இது போல விஷயங்கள் அதிகமாக இருக்கும்ன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. நம்ம எல்லாரும் ஆயத்தமாகவும் ரட்சகர் வரப்போகிறார். அடுத்ததாக UAE ஃபயர் டிசாஸ்டர், இது மூலமாக வந்து பாம் வெடிக்கிற ஒரு விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சு, பெட்ரோல் பிரைஸ் ஜாஸ்தியாகும், கோல்ட் ரேட் உச்சிக்கு ஏறுன்றது தெரியப்படுத்தினாரு. உலகமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து பார்க்க முடியாத விஷயங்கள் வந்து இந்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹைடெக் டெக்னாலஜி, இது AI சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 15-17 வந்து சிலை வழிபாடு, சிலையை வந்து உருவாக்கி அதை வந்து வணங்கணும், கட்டாயம் வணங்கித்தான் ஆகணும், இல்லைனாக்கா கொல்லும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இந்த இடத்துல துல்லியமாக எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இப்ப நடக்குது. AI டெக்னாலஜி உலகமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்கன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏஐ இனி வரப்போற ஜெனரேஷன் ஏஐ ஜெனரேஷனாக இருக்குன்றது தெரியப்படுத்தினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 படி அது வாசிப்போம். அல்லேலூயா. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். ஆமென். ஆமென். இது எதை பத்தி பேசினார்னாக்கா, ஸ்திரீயின் வித்து ஆண் துணை இல்லாமல் பிறக்கிறது. அந்த ஸ்திரீ ஜனங்களை ஆளுகை செய்வாள். சோ அந்த ராஜாக்களையும் ஆளுகை செய்வாள் என்றது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. AGI அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்னு தெரியப்படுத்தினாரு. ஜோயல் 2 அதிகாரத்துல 4:12 துல்லியமாக எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம வாசிச்சுக்கலாம். அதே நேரத்துல AGI ஆர்மி இது அதிகமாக இருக்கும். அதுக்குள்ள ஜோயல் 2:16 படி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வரணும்ன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. தொழில் ரீதியான தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த ஏஐ மூலமாக. ஏஐ டெக்னாலஜி ஆன்டி கிரைஸ்டோட ஆக்சஸ் எடுத்துக்கொண்டு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்துல அது குளோபல் பிக் பிரதர் சொசைட்டியாக இருக்கும். எல்லாமே அந்த ஏஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எலக்ட்ரானிக் கரன்சி ஆகட்டும், ஏன்னா கேஷ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே அதோட கண்ட்ரோல், பையிங் செல்லிங் எல்லாமே அது கண்ட்ரோல் இருக்கும். அந்த மார்க், அந்த சிப்பு, மைக்ரோ சிப்பை அது ரைஸ் மாதிரி இருக்கும், சின்ன சிப்பு, அதை இன்செர்ட் பண்ணுவாங்க. எல்லா சேட்டலைட்ஸ் ஆகட்டும் டாட்டா பேசஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்துடும். ஸோ எல்லா ஃபைனான்ஸ் டிரான்சாக்ஷன் ஆகட்டும், ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆஃபீஸ் விஷயத்தில், ஹையர் பண்ணுற விஷயத்தில் எல்லாமே இந்த ஏஐ டெக்னாலஜி தான் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பிக் பிரதர் சொசைட்டின்றது ஆகும். இந்த முத்திரை டிஜிட்டல் ஐடி தான் இந்த முத்திரையை போட்டு நடத்தும். 2028க்குள்ள டிஜிட்டல் ஐடி குளோபல் ரூலிங்காக மாறிவிடும் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. 666 மார்க் பீஸ்ட் மார்க்கை போட்டு டிஜிட்டல் வேர்ல்டாக மாற்றி விடும் தெரியப்படுத்தினாரு. ஸோ பாஸ்போர்ட் ஆகட்டும், பயோமெட்ரிக்ஸ் ஆகட்டும், ட்ராக்கிங்கு, ஐடென்டிஃபிகேஷன், லைசன்ஸு, மெடிக்கல் கார்டு, பேங்க் பேலன்ஸு, ஃபைல் டேக்ஸ் நம்பர் எல்லாமே இந்த டிஜிட்டல் ஐடியில் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது தெரியப்படுத்தினார். எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆக்சஸ் ஆகட்டும், ஹெல்த் கேர் ஆகட்டும், ட்ராவல் விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே இந்த டிஜிட்டல் ஐடி மூலமாக தான் நடக்கும்ன்றது தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த மைக்ரோ சிப் வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 சொல்ல போலவே இது இருக்கும். அது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்டு இல்லைன்னா ஃபோர் ஹெட்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணாவிட்டா இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்றது ஏற்கனவே ஒரு நாடு அங்கீகாரம் கொடுத்தாச்சு. யூகே, யுனைடெட் கிங்டம்ல அது போட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் வேர்ல்ட் ஆக போகுதுன்னு தெரியப்படுறாரு. இதுதான் ஹோலி பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சு. இனி நம்மளோட ஜெனரேஷன் தான் லாஸ்ட் ஜெனரேஷன். இனி வரப்போற ஜெனரேஷன் டிஜிட்டல் ஐடி ஜெனரேஷனாக இருக்குன்றது தெரியப்படுத்தினார். அடுத்ததாக அட்லாஸ்ன்றது ஒரு வால் நட்சத்திரம். இது சயின்ஸ் படி அவங்க ஏலியன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நம்ம வேதத்தின் படி ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு. அது ஏலியன் கிடையாது, அது ஸ்டார். அந்த ஸ்டார் எப்படி உழப்போகுதுன்றது தெரியப்படுத்தினாரு. அதை நான் தெரியப்படுத்துறேன். அடுத்ததாக நம்ம ராப்சருக்கு நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகுவோம். மார்க் 13 அதிகாரத்துல 7-8 வசனம் நம்ம ஆயத்தமாகி ரிப்பெண்ட் ஆகுவோம். ஏசப்பா ரொம்ப சமீபமாக இருக்கிறாரு, அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 16:4 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, யோவான் 1 அதிகாரத்துல 29 31 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம செய்யணும். பேப்டிசம் எடுக்கணும், அவரோட ரத்தத்தினால கழுவப்படணும். 1 யோவான் 1:7 படி அவரோட ரத்தத்தினால கழுவப்படணுன்றது தெரியப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. ஸோ கடைசி காலத்தின் அடையாளங்கள் இப்போ நம்ம பார்க்க முடியும். பிரேசில்ல ரிவர் ஆகட்டும், கெலிலியா நதி ஆகட்டும் ரெட்டாக மாறிவிட்டது, ரத்த கலர்ல மாறிவிட்டதுன்றது நம்மளால பார்க்க முடியும்.
ரிலீஜியன் ஃபெஸ்டிவல் மூலமாக அநேக ஜனங்கள் நெரிசல்கள் வரும்ன்றது இந்த வருஷம் தெரியப்படுத்தினாரு. 2026 குளோபல் கம்யூனிசம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஜனே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெறும் டே மட்டும் தான், 24 மணி நேரம் டே மட்டும் தான் இருக்கும், ஸ்லீப்பே இருக்காது. ஒரு நேச்சுரல் சன் ஒன்று, ஆர்டிஃபிஷியல் சன் ஒன்று வைக்க போகிறாங்க. அதோட ஏற்பாடு நடத்திட்டு இருக்கு. ஸோ இது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஸோ கம்யூனிகேஷன், பிளானட் வழியில் கம்யூனிகேஷன் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சயின்ஸ் படி நடக்கும். அடுத்ததாக வாட்டர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி ஐஸ் எல்லாம் கரைஞ்சி வேர்ல்டு வைடில் ஹை லெவலில் வரும்ன்றது தெரியப்படுத்தினாரு. ஜெனசிஸ் 6:17 படி. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரிமலை வெடித்து சாம்பல் மூலமா டஸ்ட் பரவ ஆரம்பிக்கும். ஆஷ் கிளவுட் வரும். ஸோ இதனால அநேக ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும்னு தெரியப்பட்டார். இந்த வருஷம் 2026 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் வருஷமாக இருக்கும். டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருஷமாக இருக்கும். ரிவைவல் வருஷமாக இருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால எல்லாருமே ரிப்பெண்ட் ஆகணும் தெரியப்படுத்தினாரு. இந்த சிப்பு, மைக்ரோ சிப் பெட் அனிமலுக்கு முதல்ல போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு போட்டு அது லீகலைஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. இந்த நாடுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ரஷ்யா கொலோசியன்ஸ் 3:11 இந்த நாடு பத்தி தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதனால ரஷ்யாவுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னு சொன்னாரு. ஏசாயா 49:12 வசனத்துல சைனாக்கு ஜெபம் பண்ணு தெரியப்படுத்தினாரு. ஏன்னா மிகப்பெரிய ஆபத்து, சமாதானத்துக்காக, அழிவுக்காக இவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால ஜெபம் பண்ணுங்கன்னு தெரியப்படுத்தினாரு. எஸ்தர் 1:1 இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தெரியப்படுத்தினாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8:27 படி இத்தோப்பியா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 13:24 படி இத்தாலி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. ரோமன்ஸ் 15:24 படி ஸ்பெயின் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. இந்த தேசங்கள்ல ஆபத்து அதிகமாக இருக்கும், அழிவுகள் அதிகமாக இருக்கும், சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு தெரியப்படுத்தினார். அடுத்ததாக நார்த் இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும்னு தெரியப்படுத்தினாரு. அடுத்ததாக இன்னொரு விஷயம், புழுமரம், புழுமரம் வரப்போகுதுன்றது தெரியப்படுத்தினாரு. புழுமரம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்தினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 10:11 படி அது கிரேட் ஸ்டார் தான் ஃபாலோ ஆகுது. நம்ம சயின்ஸ் படி அட்லாஸ்ன்றாங்கோ, ஏலியன்ஸ்ன்றாங்கோ, அது கிடையாது. இது புழு மரம், கிரேட் ஸ்டார் வானத்திலிருந்து விழப்போகுதுன்றது தெரியப்படுத்தினாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ சயின்ஸ் படி இந்த விஷயம் அவங்க ஏலியன்ஸ்ன்றாங்க, வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆக்சுவலி புழு மரம், இந்த கிரேட் ஸ்டார் உழப்போகுது, வானத்திலிருந்து உழப்போகுது. எல்லா கண்ட்ரோல், என்ன விஷயம் வந்தாலையும் மனிதரால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எல்லாமே இறைவனால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு லூக்கா 21:26-27 சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஸோ வானத்திலிருந்து எல்லாமே விழப்போகுது, அக்னி கொண்டு எரிய போறாருன்னு தெரியப்படுத்தினாரு. எல்லாமே இறைவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏசப்பா எல்லாருமே பி அலர்ட் அண்ட் வேக்கப்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டெக்னாலஜி மூலமாக நம்மளோட ஃபைல்ஸ்களை பாதுகாத்து கொள்ள முடியும். பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், மற்ற போட்டோஸ் ஆகட்டும், டாட்டா பேஸ் ஆகட்டும், அத்தனை நம்ம பாதுகாக்க முடியும். ஆனா நம்மளோட இருதயம் சுத்தமா இல்லைனாக்கா நம்மளோட ஆத்மாவை நம்ம பாதுகாக்க முடியாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால இறைவனோட க்ளோஸா நம்ம நெருங்கணும், நம்மளோட இருதயம் சுத்தமாகணும். வசனத்தின் பஞ்சம் வரப்போகுதுன்றது தெரியப்படுத்தினாரு. ஆமோஸ் 8:11 படி வசனத்தின் பஞ்சம் வரப்போகுது. ஸோ இந்த அழிவு காலங்கள், நமக்கு இனி வரப்போற காலங்கள் அழிவு காலங்களாக இருக்கிறக்குள்ளோ வசனத்தின் பஞ்சம் அதிகமாக இருக்குன்றது தெரியப்படுத்தினாரு. எப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 12:13 நதி வத்தி போகும், ஃபுட்டு, வாட்டர் பஞ்சம் இதெல்லாமே நடக்கும். அதே நேரத்துல வசனத்தின் பஞ்சமும் நடக்கும்ன்றது தெரியப்படுத்தினார். அதனால நம்ம ஆயத்தமாகவும் லூக்கா 21:28 படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது மீட்பு சம்பவிக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்பு சம்பவிக்கும் பொழுது, இந்த ஏற்றுக்கொள்ளப்படுதல் வரும் பொழுது நம்ம இந்த முத்திரையை நம்ம போட்டு இருக்க மாட்டோம்.
ஏன்னா அந்த முத்திரையை வரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தான் அவர் தெரியப்படுத்தினார். இந்த முத்திரை வரக்கூடாது, நம்ம போடக்கூடாதுன்னு தான் அவரோட விருப்பமாக இருக்கு. அவங்க யாரெல்லாம் போடலையோ அவங்க எல்லாருமே ராப்சர்ல வரப்போறாங்கன்னு தெரியப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்துல 4, 6 நீங்க வாசிட்டா உங்களுக்கு தெரியும். அதுல சீல் எல்லாம் இருக்கவே இருக்காது. கட்டாயம் வந்து அந்த சீல் போட்டு தான் ஆகணும்னு ஒரு ரூல் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்படுதல வரணும்னு தெரியப்படுத்தினார். ஸோ எல்லாருமே ரிப்பெண்ட் ஆகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து அறிக்கை பண்ணி அவரோட இருதயத்துல இடம் பிடிப்போம். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாள் ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு செபனியா 1 அதிகாரம் 14 18 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்ன்றது நீங்க வாசினாங்க உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஸோ அதனால நம்ம பரிசுத்தமாகவும் ரிப்பெண்ட் ஆகவும் இறைவனோட வருகையில நம்ம காணப்பட்டு நம்ம ஆயத்தமாகி நம்ம ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை நீங்க பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. வாக்குதத்த வசனங்கள், வாக்குதத்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. என்ஜினியர் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வாக்குதத்தம், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வாக்குதத்தம் ஆண்டவரே, ஜெனசிஸ் 26 அதிகாரத்துல 29 எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, எங்க உள்ளத்துல நீங்க வாசம் செய்யணும் ராஜா. எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கணும் ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாசம் செய்யணும் ராஜா. எங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிங்கள் சுவாமி. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் சுவாமி. எங்களை பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. எங்களை பரிசுத்தமாக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ரத்தத்தினால கல்வி எல்லாருமே ஆண்டவரை சுத்தமாக்கணும் ராஜா. ஒவ்வொரு ஆத்மா, ஆவி, சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க இருந்தா மட்டும் தாப்ப எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்க மட்டும் தாப்ப எங்களுக்கு வேணும் ஆண்டவரை. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகள் வந்தாலும் சரி, எங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் தான்ப்பா நாங்க இந்த பூமியில வாழ முடியும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானத்து தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு வந்து நீங்க தாப்பா எடுத்து போடணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருத்தர் மேல ஆண்டவரை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் உங்களோட ரத்தத்தை ஊற்றுகிறேன் ராஜா. குறைவுகளெல்லாம் நீங்க நிறைவாக நீங்க மாத்துங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த வருடம் ஆண்டவரை எங்களை நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் எங்களை வைத்து நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை ஜெபிக்கிற காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. குறைவுகள் எல்லாம் நீங்க நிறைவாக மாத்துங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாரும் ராஜா. படிப்புல உதவி செய்யுங்கள் ராஜா. கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் காரியங்கள் வாய்க்கப்படுத்துங்கள் ராஜா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் சுவாமி. சோர்வை நாவிகள் எல்லாம் நீங்க நீக்குங்க ராஜா. சகல நோய்கள் எல்லாம் மறையட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் அது நிறைவேறவும் இயேசப்பா நீங்க தாப்பா அருள் புரியணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்து வல்லமையாக நித்தமும் நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. எங்களை எல்லோரும் புது சிருஷ்டியாக மாத்தி மறுரூபப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட வருகையில் நாங்க காணப்படணும் சுவாமி. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.